வாசிக்கிறவங்கெல்லாம் தலைவர்கள் ஆவாங்களான்னா தெரியாது, ஆனால் தலைவர்கள் எல்லாரும் வாசிக்கிறவர்களா இருக்கிறார்கள். ஏறுகிறதுக்குன்னே சில பழக்கங்கள்லாம் இருக்குது பாருங்களேன், அது சேமாக தான் இருக்கும். ஆமேன். வாசிக்கிறவங்கெல்லாம் தலைவர்கள் ஆவாங்களான்னா தெரியாது, ஆனால் தலைவர்கள் எல்லாரும் வாசிக்கிறவர்களா இருக்கிறார்கள். ஆமேன். வெயிட், புரிஞ்சுக்கோங்க. வாங்க, எழும்பி வாங்க. கடவுள் உங்கள் வீட்டில் இருந்து தான் பல பேரை எழுப்ப போகிறார். ஆமேன், ஆமேன். உங்கள் வீட்டுக்குள்ளே இருந்து பல தலைவர்கள் என்ன பண்ண போகிறார், உருவாக்க போகிறார். கடவுள் அதுக்கு தான் உங்களை வச்சிருக்கிறார். மோசையை வளர்க்கும் போது மோசே அம்மாவுக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியாது. அவன் தான் பார்வோனையே கலங்கடிச்சு புது அரசியல் புரட்சியை செய்து மக்களை அங்கிருந்து விடுதலையாக்கி புதிய தேசம் ஒன்றை அழைத்து செல்லும் தலைவனாவான் என்பதை அவள் தாய் சிந்தித்தாளான்னு தெரியல, ஆனால் அதான் நடந்துச்சு. யாருக்கு தெரியும்? நீங்கள் வருகால எம்எல்ஏவை வளர்த்துக்கிட்டு இருக்கலாம், எம்பியை வளர்த்துக்கிட்டு இருக்கலாம், கலெக்டரை வளர்த்துட்டு இருக்கலாம், ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ், ஆமென், ஒரு பெரிய ஜட்ஜை உங்கள் வீட்டில் நீங்கள் வளர்த்துக்கிட்டு இருக்கலாம். ஆமென். Who knows? ஆமென். யாருக்கு தெரியும்? கர்த்தர் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். அப்போ நான் சொல்கிறேன், இது அதற்கான ஒரு காலமாக இருக்கிறது. ஆமென். பாலிட்டிக் அப்படின்னு சொல்லும்போது அந்த பெரிய பிக்சரையும் பார்க்கணும், அதே நேரத்தில் நீங்கள் நல்ல நல்ல இடத்துல வர்றதையும் பார்க்கணும். நல்ல கடவுள் சொல்கிறாரு, உலகமெங்கும் புறப்பட்டு போங்கன்னா இட் இஸ் நாட் அ ஜாகிரபிக்கல் ஷிஃப்ட் அப்படின்னு நம்ம நினச்சிக்க கூடாது. அதாவது இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான், துபாய், இப்படி ஜாகிரபிக்கலாக போகிறது சொல்கிறார் போல் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்க கூடாது. அப்படியும் எடுத்துக்கலாம். ஆனால் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன், பிஸ்னஸ் வேர்ல்ட், எஜுகேஷன் வேர்ல்ட், பொலிட்டிக்கல் வேர்ல்ட், இது எல்லாமே வேர்ல்டு தான். இதுக்குள்ள எஜுகேஷன் வேர்ல்ட், உலகமெங்கும் புறப்பட்டு போனா என்ன அர்த்தம் புரியுதா? இதுக்குள்ள போன்ற இதுதான் 7 மவுண்டன். எல்லாம் சொல்லுங்க, 7 மலை. ஆமென்.